அருமையானவர்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாள்லையும் ஒரு அருமையான ஆண்டவருடைய வசனம் என்னன்னு சொன்னால், ஆதியாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. தேவன் குறித்திருந்த காலத்திற்குள்ளே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் என்று சொல்லுகிற அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறோம். தேவன் குறித்திருந்த காலத்தில் என்று சொன்னால், ஆண்டவர் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே அவர் குறித்திருந்த நேரத்திலே நமக்கு நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது ஆபிரகாமிற்கு 75 வயது. ஆனால் அவருக்கு உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை பெருக பண்ணுவேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஒன்னின் மித்தமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சொன்னபோது ஆபிரகாமிற்கு 75 வயது. அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றி தந்தபோது 100 வயதில் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் என்று சொல்லி. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நம்ம ஒரு நேரத்தை குறித்து இந்த நேரத்துக்குள்ளாக ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் குறித்திருக்கிற காலத்திற்காக நீங்கள் காத்திருக்கும் போது ஆண்டவர் தருகிறது ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை ஆபிரகாமை அழைத்த போது ஆண்டவர் உடனடியாக அவனுக்கு ஈசாக்கை கொடுத்திருந்தால் அது ஒரு நார்மலாக பிள்ளையாக இருக்கும். ஆனால் 25 ஆண்டுகள் கழித்து 100வது வயதில் ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வதித்து குழந்தையை கொடுத்தபடினால அது 25 ஆண்டுகள் கழித்து பிறந்ததுனால அது ஒரு ஆசீர்வாதமானது. அது ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது, தேவன் கொடுத்தது. இன்றைக்கும் கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகளாக ஈசாக்கை குறித்து 100 வயதில் ஆபிரகாமுக்கு குழந்தை கொடுத்ததை கொடுத்து ஆண்டவர் செய்த அற்புதத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, தேவன் குறித்திருக்கிற காலம் வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது, காத்திருக்கும்போது, தேவ சமூகத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் குறித்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் குறித்த நேரத்தில் தருகிறது ஆசீர்வாதமாக இருக்கும், ஸ்பெஷலாக இருக்கும், ஒரு நன்மையாக இருக்கும், தனித்தன்மையாக இருக்கும், ஒரு யூனிக்காக இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கேட்ட வசனத்தின்படி நீர் குறித்திருக்கிற காலம் வரைக்கும் காத்திருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.